வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாநில அளவில் மெருகேற்றிய சத்யாவான் டின்னிங்ஸ் இந்தியர் சங்கம் டத்தோ சிவனேசன் சுழற்கின காற்பந்தாட்டம் உற்சாக களைகட்டல். தமிழ் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை மாநில அளவில் வெளிக்கொணரும் நோக்கில் சத்யாவான் டின்னிங்ஸ் இந்தியர் சங்கம் ஏற்பாடு செய்த டத்தோ சிவனேசன் சுழற்கின காற்பந்தாட்ட போட்டி இவ்வாண்டு புதிய பரிணாமத்தோடு விமரிசையாக நடைபெற்றது. 3வது ஆண்டாக நடைபெற்ற இப்போட்டி மஞ்சோங் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சத்யாவான் ரேஞ்சர்ஸ் FC ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு சத்யாவான் டின்னிங்ஸ் இந்திய சங்க மைதானத்தில் காலை முதல் மாலை வரை நடைபெற்றது. வணக்கம், என் பேர் தியாகராஜ் சங்கர நாராயணன், கல்வி அமைச்சர் சிறப்பு அதிகாரி. இன்னைக்கு இந்த விளையாட்டு கார்பந்து விளையாட்டுக்கு நான் வந்து நம்ம சமுதாயம் பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய எத்தனைக்கு இருந்தாங்க இந்த ஃபுட்பால்ல. இந்த மாதிரி தண்டிகை இருந்தாதான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ட்ரைனிங் பண்ணோன்னு. இந்த மாதிரி நிறைய தண்டிகை இருந்தா தான் ஆர்வம் வரும். இந்த ஆர்வத்தினாலதான் ஆர்வம் வந்தா தான் நம்ம கம்யூனிட்டி வந்து நிறைய டோர்னமெண்ட்ல வேர்ல்ட் சாம்பியன் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகலாம். ஸோ அடிப்படை ஒரு தண்டிங்க அதுக்கு தான் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் நம்ம கிப்பாங்சான் வக்கீல் நிறையா இருந்தாங்க. இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன்னா அந்த ஆர்வத்தை காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி சத்வான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிண்டிங் இந்தியன் அசோசியேஷன் இந்த ஏற்பாடு நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் இருக்கணும். கடந்த 2 ஆண்டுகளாக மஞ்சோங் மாவட்ட அளவில் மட்டுமே நடத்தப்பட்ட இந்த போட்டி இம்முறை மாநில அளவில் மஞ்சோங், பாகண்டத்தோ, கீழ்பெரா, பத்தாங்பாடா ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்க அம்சமாக அமைந்தது. ஒழுக்கமான தன்னம்பிக்கை மிக்க தலைமுறையை உருவாக்குவதில் விளையாட்டுத்துறை முக்கியம் என அவர் வலியுறுத்தினார். முன்னதாக இந்நிகழ்வில் உரை நிகழ்த்திய சத்யாவான் டின்னிங்ஸ் இந்திய சங்க தலைவர் மகாலிங்கம் கோவிந்தசாமி, இந்திய மாணவர்கள், இளைஞர்கள் மாவட்டம் முதல் உலக அரங்கு வரை சிறந்த காற்பந்தாட்ட வீரர்களாக உருவாக வேண்டும் என கூறினார். வணக்கம், என் பேர் வந்து மகாலிங்கம், டிண்டி இந்தியன் அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஸோ இது வந்து எங்களோட ஏஜேகே. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வேலையில் இருக்கிறதுனால ஜாயின் பண்ண முடியல. நம்மளுக்கு மொத்தம் ஒரு 40 பேர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸாக போகுதுன்னா இதுக்கு வந்து இவங்கெல்லாம் காரணம். அதாவது நம்மளோட பினாஜா, அதோட வந்து YB சிவனேசன் கொடுத்த ஒத்துழைப்பும் தான் அவரோட புரிந்துக்கானோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வேலையில் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 3வது வருஷமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து ஆண்கள் மஞ்சோங் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ போன வருஷம் வந்து ஆண்களும் பெண்களும் மஞ்சோங். ஸோ இந்த வருடம் வந்து இன்னும் ஸ்டேட் லெவலில் போகிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது வந்து மஞ்சோங், பத்தாம்பாடாங், துளையின்தான், பாகானத்தோ. ஸோ 4 டிஸ்ட்ரிக்டும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஆண் பிள்ளைங்களில் வந்து 19 டீமும், பெண் பிள்ளைகளில் வந்து 10 டீமும் கலந்துருக்காங்க. மொத்தம் 29 டீம் இதில் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேலையில் வந்து இது வந்து நாங்கள் வந்து செய்கிறது வந்து காரணம் வந்து பேருக்கோ புகழுக்கோ இல்லை, பிள்ளைங்களோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நம்ம வந்து ஒரு உற்சாகம். இன்னொன்று வந்து வருத இது செய்யும் போது இதுக்காக பள்ளியில வந்து ட்ரைனிங் பண்றாங்க. நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு காலத்துல வந்து ஸ்டேட்லயும் நேஷனல்லையும் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்ப இல்லாததுக்கு காரணம் வந்து நம்மளும் ஒரு காரணம். ஸோ அதுலதான் வந்து இந்த முயற்சி எடுத்து செய்யறோம். ஒரு காலத்துல இன்னைக்கு நம்ம செய்யறோம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இதுக்கு பலன் கிடைக்கும். ஸ்டேட்ல இல்ல நேஷனல்ல இருப்பாங்கன்னு எங்களோட அவா. ஸோ இந்த வேலையில வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர் ராஜகோபால், பாரதி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இவ்வாண்டு 3ஆம் முறையாக 2026ஆம் ஆண்டு டிண்டிங்ஸ் இந்தியன் அசோசியேஷன் மஞ்சோங் நகரிலே நடந்த இந்த காற்பந்து போட்டியில் எங்களது பள்ளி முதலிடத்தில் பிடித்து வெற்றி பெற்றதற்கு எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு முக்கிய காரணமாக விளங்கிய பெற்றோர் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள், அதுக்கெல்லாம் முன்னாக இந்த மாணவ கண்மணிகள், இவர்களது உழைப்பு நமக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது. பாரதி தமிழ் பள்ளி முடியும் என்பதை நிரூபித்து விட்டார்கள். நன்றி நன்றி நன்றி, பாராட்டுக்கள். மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் மலேசிய கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி
தியாகராஜ் சங்கரநாராயணன், மஞ்சள் மாவட்ட கல்வி இலாக்க அதிகாரிகள், மஞ்சள் மாவட்ட தலைமையாசிரியர் மன்ற தலைவர் சுப்பிரமணியம் ரெங்கசாமி, தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், காற்பந்தாட்ட பயிற்றுநர்கள், மஞ்சோங் சிட்டி தலைமை பயிற்றுநருமான நந்தகுமார் காளியப்பன் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்தனர். வணக்கம், நான் கே நந்தகுமார் பேசுகிறேன். பேராவும் நேஷனல் டீம் விளாண்டுருக்கேன். ஸோ பேரா வந்து ஒரு 10 வருஷம் விளாண்டுருக்கேன். அப்புறம் கிளாந்தான் ஸ்லேங்கோர் நெகிரி விளாண்டுருக்கேன். ஸோ இந்தமாரி நம்ம அண்டர் 12 அண்டர் 10 நம்ம நடத்துறது வந்து ரொம்ப குறைவு. இப்போ அப்போ இங்கே நம்ம மஞ்சவங்களை இது செய்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். நம்ம பயணிகளுக்கு நிறைய பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதேமாரி மீஃபாவும் நம்ம வந்து அண்டர் 15 நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். அந்த நேஷனல் டீம் கம்பாங்கில் ஓடுது. அதுலேயும் நம்ம வந்து நிறைய பிளேயர் வந்து வாய்ப்புக்கு கொடுக்குறோம். நம்ம வந்து வேறு ஸ்டேட்டுக்கு விளாட்றதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ மஞ்சவங்களை கோச் பண்ணிவிட்டு நேற்று கடைசி கேம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் லீவு ஃப்ரீ. முடிஞ்சால் இந்தமாரி அண்டர் 12 நம்ம டோர்னமெண்ட் செஞ்சு நம்ம பிளேயரை வந்து நிறையா உருவாக்கணும். வணக்கம், நான் கார்த்திகேசு மயில்வாகனம், டிண்டிங்ஸ் இந்தியன் அசோசியேஷன் செயலாளர். இந்த வருஷம் வந்துட்டு நம்ம இந்த டோர்னமெண்ட் எப்படி செய்யறோம்னா 4 டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்ன 2 வருஷம் நம்ம செஞ்சது வந்துட்டு ஒன்லி டைரா மஞ்சோங் மட்டும்தான். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பாத்தாங் படாங், ஹிலிர்பேரா, பாகான் டத்தூர் அண்ட் டைரா மஞ்சோங் செஞ்சு இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவல்ல இந்த ப்ரோக்ராம் செய்யறோம். ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா ஃபுட்பால்ல வந்துட்டு நம்மளோட இந்தியன் மாணவர்கள் வந்துட்டு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் அண்ட் முடிஞ்ச இன்டர்நேஷனல் லெவலுக்கு வரைக்கும் எடுத்துட்டு போனவனு. ஸோ நம்மளுக்கு என்ன இப்போ வேணும்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு சித்தியாவன் ரேஞ்சர்ஸ் மூலியமா நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறோம். சப்போர்ட் கொடுத்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். முன்ன நம்ம பார்த்தோன்னா ஃபுட்பால்ஸில் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்லாம். ஸோ நம்ம வந்துட்டு எடுத்த இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு தான். வணக்கம், நான் யசோதா நாராயணசாமி, கேஷூர் தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை. இன்று மஞ்சோங் இந்தியன்ஸ் ஆதரவில் நடைபெற்ற காற்பந்து போட்டியில் நமது பள்ளி சாம்பியன் பட்டம் வென்று முதல் நிலையில் வாகை சூடியுள்ளது. அதே போல் ஆண்கள் பிரிவில் 4ஆம் நிலையில் வாகை சூடியது. இவ்வேளையில் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர் திரு நெடுஞ்செழியன், திரு சஞ்சய் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி பெற்ற குழுவிற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.